வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்கள் நல்லாயிருக்கோம். கூழு ஊத்துறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கான கன்டினியூ வீடியோ தான் இது. ஆல்ரெடி கூழுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சாச்சு. அதான் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. கூழு ரெடியாக இருக்குது. கூழுக்கு அந்த உருண்டை கொடுப்பாங்க, அது ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கூழு ஊற்றிட்டு வந்து எல்லாருக்கும் வெளியே இருக்க எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நேரம் பார்ப்பாங்க. அந்த நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து கூழு ஊற்றுவாங்க. நல்ல நேரம் பார்த்து ஊற்றுவாங்க. காலையிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டாங்க. வந்தவொடனே அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து அவங்க உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. அவங்க குட்டீஸ் வந்து அவங்க அப்பா வந்தோடனே செம ஹாப்பி. அவங்க தாத்தா கூட ஒட்டிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கிட்டே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வரும்போது சாக்லேட் அது இது வாங்கிட்டு வந்தாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க அப்பாவை ஒட்டிட்டாங்க. எப்படி இருந்தால் மறுபடியும் அவங்க தாத்தா கிட்ட தான் வந்து ஒட்டிப்பாங்க, குட்டி பாப்பா அப்படி தான். ஸோ வந்து கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட ரெண்டு நாள் அவங்க அப்பா பார்க்கலன்றதுனால அவங்க அப்பா கூட ரொம்ப நேரம் இருந்தாங்க. வெளியே வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு பொட்டு வச்சு அப்புறமேட்டு பூ வச்சுட்டு அங்கே கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து அந்த மரம்லாம் இல்லை. அப்படி நாங்கள் சைடில் இங்கே இருக்கிற இடத்துல மரம் இருக்குது. ஆக்சுவலி வந்து பவானி அம்மா கூழ் ஊற்றுறதுனால வேப்ப இலை தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அங்கே வேப்ப மரமே எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் வேப்ப மரத்துக்கு பொட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ அம்மா வந்து ஸ்டெப்ஸில் அடிக்கடிக்கு இறங்கி ஏற முடியாதுனால அம்மா மேலேருந்து கும்பிட்டுட்டாங்க. நான் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கூட மறுபடியும் அந்த எடுத்து வச்சுருக்கிறதுலாம் வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து உள்ளே வந்து கற்பூரம் ஏற்றி சாமிக்கு ஒரு வாட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வெளியே எடுத்துமா படைப்பாங்க. ஆல்ரெடி குண்டாவோடு வச்சுருப்போம். அது எல்லாமே எடுத்துகிட்டு கரைச்சி வைப்பாங்க. ஒரு வாட்டி கரைச்சிட்டு கட்டிக்குழு எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. அங்கே அம்மனுக்கு வந்து இந்த தண்ணி, இந்த பானகம் அதெல்லாம் சொல்லுவாங்க. மஞ்சள் தண்ணி, பானகம், மோர் எல்லாமே கலக்கி வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து படைச்சிட்டு சாமிக்கு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்துன்னு ஊற்றுவாங்க. ஆக்சுவலி அங்கே 3 இது வச்சுட்டு 1 தான் வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வெளியே எடுத்துகிட்டு போன கூழ் வந்து திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதாவது வெளியவே காலி பண்ணிடணும். மறுபடியும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கூழ். அதாவது ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அதை அப்படியே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த காலத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு அளவாக தான் கரைப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்பலாம் கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா மீந்துருச்சுன்னா திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றதுனால கீழவும் ஊற்றணும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஸோ கம்மியாக இது பண்ணிப்பாங்க. மீதி கட்டி கூழ் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த கட்டி கூழை வந்து ஒரு வேளை எல்லோரும் காலி ஆகிடுச்சுன்னா காலி ஆகிடும். அப்படின்னா எடுத்து வச்சு 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கரைச்சி நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி நாங்களும் சாப்பிட்ருக்கோம். கரைக்காமல் உப்பு போடாமல் அந்த கட்டிக்கூழ் அப்படியே எடுத்து வச்சா அது நல்லாயிருக்கும். 2 நாள் கழிச்சு கூட அது சாப்பிட்லாம் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து சின்ன பாத்திரத்தை தான் கரைச்சி ரொம்ப சின்னதாக ஓரளவுக்கு பெருசு தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே அந்த நேரத்துக்கு யாருமே இல்லை. ஆனால் 1-2 பேர் பைக்கில் போகிறவங்க வாங்கி குடித்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் கூழ் ஊற்றினார். ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களே ஊற்றி குடிச்சிட்டாங்க. அம்மா அங்கே போய் உட்காந்துட்டாங்க. அம்மா யாருக்கும் இது பண்ணல. ஸோ அம்மா வேலையை நிறைய செஞ்சு டயர்டாக இருக்கிறதுனால அங்கே போய் ஓரமாக உட்காந்துட்டாங்க. நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அம்மா கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் அவரே ஊற்றி குடிச்சிட்டாரு. அந்த பிரச்சனை கிடையாது, நமக்கு வேலை மிச்சம். ஸோ வந்து எல்லா கூழுமே சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். அதை நான் வீடியோ எடுக்கல. ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அந்த டைமுக்கு. எல்லோரும் கடகடன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஃபோனை ஆஃப் பண்ணி வேறு இடத்துல வச்சுட்டு ஸோ கட்டிக்கூழ் கூட மிச்சமாகல. எல்லாமே சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு வந்து ஈவினிங் கும்பம் போகிறதுக்கு சீக்கிரமாக போட்டாச்சு. நாங்கள் சீக்கிரம் கிளம்பணுன்றதுனால எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் கொஞ்சம் குழம்பு அதெல்லாம் செஞ்சதுனால வேலை இப்போ ஈஸியாச்சு. இப்போ வெறும் சாதம் மட்டும் வடித்து முட்டை அதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அந்த கொழுக்கட்டையில் விளக்கு செய்வாங்க. அந்த கொழுக்கட்டையில் எரியிற விளக்கு தான் அந்த இலையில வைப்பாங்க. ஸோ இலையில எரியிற எல்லாமே வந்து கொழுக்கட்டையில் செஞ்சது. அப்புறம் மெயின் வீட்டில் கும்பிட்ற சாமி வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடிடுவாங்க. நம்ம நான்வெஜ் படைக்கிறதுனால நம்ம பூஜை ரூமில் இருக்க சாமி வந்து இருக்கக்கூடாது. அது வேறு இடத்துல போடுவோம் கும்பம். இடம் இல்லை. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி அங்கங்கே போட்டு வச்சு சிவரை கரையாக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் அந்த இடத்துல படத்துக்கெலாம் ஸ்க்ரீன் போட்டுட்டு வீட்லேயே வந்து கும்பையில் தான் நான்வெஜ்ஜு படைச்சாச்சு. அம்மன் படத்தை கீழே வச்சுட்டு அம்மனுக்கான இது மட்டும் செஞ்சுட்டு கீழே படைச்சாச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே, இதுவரை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்களுக்கும் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பார்க்க போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாபாய், டேக் கேர், லவ் யூ. இங்கே எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம். எங்களை பஸ் ஏற்றிட்டு அவர் வண்டியில் வரேன்னு சொன்னார். ஆக்சுவலி நாங்களும் வண்டியில் வர சொன்னோம். பாப்பா வச்சுட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து வண்டியில் வர நெக் பெயின் வருது அப்படின்றதுனால நீ வேணால் பஸ்லேயே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றத்துக்கோசம் வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் ஆச்சு பஸ் வரத்துக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போய் 1/2 அன் ஹவருக்கு மேலே பஸ்ஸு வரல. இட்டுடுச்சு. கொஞ்சம் பொழுதோடு தான் கிளம்பணும். ஆனால் இட்டுடுச்சு. அதுக்கப்புறம் எங்களை பஸ் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் நான் வண்டியில் பின்னாடி வரேன் அப்படி சொன்னாங்க. சரி, ஒரு ஸ்டேஜில் நாங்கள் வண்டியிலே போகலான்னு பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட்லாம் போட்டாங்க. போட்டுட்டு கிளம்புற ஸ்டேஜில் தான் வந்து பின்னாடியே வந்து பஸ்ஸு வந்துருச்சு. இவங்க பஸ் ஸ்டாண்ட் ஒரே அமக்கம்.
கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு பின்னாடி வந்து பஸ் வந்துச்சு. நாங்கள் பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கும்போது தான் செம்ம ட்விஸ்ட்டு. நாங்கள் வந்து அம்மனை பார்க்காம கிளம்பிட்டு போய் நினைக்கும் போது தான் அம்மன் ஊருக்குள்ளே வந்தாங்க. பவானி அம்மன். பவானி அம்மனை தரிசனம் பண்ணோம். வீடியோ பார்த்த எல்லாரும் பவானி அம்மனை தரிசனம் பண்ணி அருளை பெற்றுக்குங்க. டாட்டா பாய், டேக் கேர், ஆல் ஆஃப் யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.